அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் மீண்டும் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் வாரந்தோறும் ஒரு நினைவூட்டல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நட்பை பற்றி, நண்பர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவன் தனித்து வாழ்வது ரொம்ப சிரமமானது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போவதை விட, அவன்கிட்ட இருக்கிற செல்வம் இல்லாமல் போவதை விட, அவனுக்கான மனிதர்கள் அவனை சுற்றி இல்லாமல் போகிறது தான் ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கும். அப்போது மனிதனுக்கு அவனை சுற்றி அவனுக்கான சில உறவுகள் இருப்பது ரொம்ப அவசியமானது. அப்படிப்பட்ட உறவுகளில் எப்பயுமே மனிதன் நட்பு, நண்பன் அப்படிங்கிற ஒரு உறவை தேடிட்டே தான் இருப்பான். நம்மையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்குன்னு சில நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் வெளி நபர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம உறவுகளாக கூட இருக்கலாம். அப்போது இந்த நட்பு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. வீட்டில் யார்கிட்டையும் பகிராத விஷயங்களை கூட நம்ம நண்பர்கள்கிட்ட பகிர்ந்திருப்போம். நம்ம யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குடும்பத்தாரை விட நம்ம நண்பர்கள் ரொம்ப அதிகமாக அறிஞ்சிருப்பாங்க. நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலகீனம் என்ன, நம்மளுடைய அழகு என்ன, நம்மளுக்குள்ளே இருக்க தவறுகள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மளுடைய நண்பர்கள் அறிஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த நட்பு அப்படிங்கிற உறவு வெறும் இம்மைக்கானது மட்டும்தானா? இந்த உறவு நம்மளுக்கு மறுமைக்கு பயனளிக்குமா, இல்லை இம்மையோட இதோட தொடர்பு முடிஞ்சிருச்சா? இஸ்லாம் இதை எந்த வகையில் நம்மளை அமைச்சிக்க சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மூலமே அறியப்படுகிறான் அப்படின்னு. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல் என்லுர் அஹதுக்கும் மன் யுஹாலில். ஒரு மனிதன் தன் நண்பனின் மார்க்கத்திலேயே இருக்கின்றான். எனவே ஒவ்வொருவரும் தான் யாருடன் நட்பு கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு மனிதன் யார் அப்படிங்கிறத அவனுடைய நண்பனின் வச்சே நம்ம தீர்மானம் பண்ணிடலாம். அவனுடைய தாயை வச்சும் அவனுடைய தந்தையை வச்சும் அவனுடைய குணங்களை நம்ம நிர்ணயிக்கிறத விட, அவனுடைய நண்பனை வச்சு அவனுடைய குணத்தை நம்ம தீர்மானிக்கலாம். பொதுவாக சொல்லப்படும்ல, நம்ம யார் அப்படிங்கிறத நம்மளை சுற்றி இருக்க சூழல் தான் தீர்மானிக்கிறது. நம்ம எல்லாமே நம்ம சூழல்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான். சூழல் அப்படின்னும் போது அதில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா மனிதர்களும் வருவாங்க. அப்போது எந்த நண்பர்களோட நம்ம பழகிறோமோ, யாரோட நம்ம பழகிறோமோ, அவங்கள போலவே நாமும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறிடுவோம். நீண்ட கால நண்பர்கள் 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி பதிலளிப்பாங்க, 2 பேருக்கும் ஒரே விஷயங்கள் மகிழ்ச்சி தரும், 2 பேருக்குமே ஒரே விஷயங்கள் கோபம் தரும், 2 பேருக்குமே ஒரே விஷயங்கள் தான் ரொம்ப கவலையையும் கொடுக்கும். அப்போது இது ஏன் உருவாகுதுன்னா, இது மனிதனுடைய மனநிலை. நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்கள போலவே நம்மளை நாமளே மாற்றிக்க முயற்சிப்போம். அது நம்மளை அறியாமலே நம்மக்கிட்ட அந்த மாற்றமும் ஏற்படும். ஒரு உதாரணம் பாருங்களேன். நம்ம பிள்ளைகளை பழக விடும் பொழுது அதிகம் பொய் பேசுகிற பிள்ளைங்கக்கிட்ட பழக விட மாட்டோம். அடம் பிடிக்கிற பிள்ளைங்களோட நம்ம பழக விட மாட்டோம். இல்லை பெற்றவங்களை ரொம்ப எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்களோட பழக விட மாட்டோம். ஏன்னா எங்கே இந்த குணம் அவங்களுக்கும் வந்துருமோ அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பயப்படுவோம். அப்போது நம்ம யார், நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய நட்பு அப்படிங்கிற உறவு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கிற நம்ம நண்பர்களை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம நண்பர்களால் நம்மளுடைய நடவடிக்கைகளில், நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய குணங்களில், நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கு, அது நல்ல விதத்தில் இருக்கா இல்லை கெட்ட விதத்தில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த நண்பர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான். அத்தியாயம் 43 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், அந்நாளில் நண்பர்களே சிலருக்கு பகைவர்களாகி விடுவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள். இந்த பூமியில் வாழும் பொழுது நம்மளுக்கு உற்ற துணையாக இருந்தவங்க, நம்மளுடைய இன்பங்கள்லையும் துன்பங்கள்லையும் பகிர்ந்துக்கிட்டவங்க, நம்மளுக்கு நிறைய ஐடியா கொடுத்தவங்க, இவ்வளோ நெருக்கமாக இருந்த நண்பர்கள் நாளைக்கு மறுமையில் நமக்கு எதிரானவர்களாக நிற்பாங்க.
நிற்பாங்களா? அது எப்படி? நம்மளுடைய நண்பர்கள் மறுமை நாளில் நம்மளுக்கு எப்படி பகைவர்களாக மாறுவாங்க? அந்த நட்பு இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை, அல்லாஹ்வுக்கு அஞ்சிய முறைப்படி அந்த நட்பு இந்த பூமியில் இல்லை அப்படின்னா நாளை மறுமையில் அது பகைமையான உறவாக இருக்குமா? இப்போது பூமியில் ஒரு நண்பர் தன்னுடைய நண்பருடைய தவறுகளை கண்டிக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக செயல்படுகிறாரோ அப்போல்லாம் அதை எச்சரிக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவருடைய தவறுகளுக்கு சேர்ந்து ஒத்துழைக்க நபராக இருந்தால், அவர் பேசுகிற எல்லா புறங்களுக்கும் இவரும் செவித்தாழ்ப்பவராக இருந்தால், அவர் சொல்லக்கூடிய எல்லா குறைகளை இவரும் எல்லார்கிட்டையும் பரப்பக்கூடிய மனிதராக இருந்தால், வெறும் தவறில் மட்டும் மூழ்கி போயிருக்கக்கூடிய மனிதரை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கிட்டு இந்த பூமியில் வாழக்கூடியவராக இருந்தால், இவங்க நாளை மறுமையில் ஒருவருக்கொருவர் நட்பு அப்படிங்கிற முறையில் எதிர்கொள்ளாமல் பகைவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய முறைப்படி இல்லாத நட்பு மறுமை நாளில் நம்மளுக்கு கடும் வேதனையை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். மறுமை நாளில் மனிதன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலையை நினச்சி நிறைய விஷயங்களுக்காக புலம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது இப்படி செஞ்சுருக்கலாமே, இது இப்படி இருந்திருக்கணுமே. அந்த வகையில் ஒரு நல்ல நண்பனை தேர்வு செய்யாத மனிதனும் தன்னுடைய நிலையை நினச்சி மறுமையில் புலம்புவான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா ஃபுர்கானுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனக்கு வந்த கேடே, என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கி கொள்ளாது இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி மனிதன் புலம்புவானா. நான் அந்த தூதருடைய வழியில் இருந்திருக்க கூடாதா? அவரோட இருந்திருந்தா எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் மறுமையில் கிடைச்சிருக்குமே. நான் என்னை வழிகெடுத்த மனிதனை நான் என்னுடைய நண்பனாக எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி மனிதன் புலம்புவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த நட்புங்கிற உறவு நாளை மறுமையில் நம்மளுடைய நிலையை அது என்னவா மாற்ற போகுது? நம்மளோட இணைஞ்சு நம்மளுக்கு நன்மையை சேர்த்து தரப்போதா, இல்லை நம்மளை இப்படி புலம்பக்கூடிய மனிதர்களாக மாற்ற போதா? ரசுல்லா ஒரு நல்ல நண்பனுக்கும் ஒரு தீய நண்பனுக்கும் ஒரு அழகிய உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல நண்பன் யார் அப்படின்னா, அவன் ஒரு கஸ்தூரி வியாபாரியை போல, அதாவது ஒரு பர்ஃப்யூம் விற்கிற ஒரு ஆளை போல. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, அவங்கள்ட்ட எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு வராட்டியும் கூட அந்த கஸ்தூரி விற்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு வந்தாலே அதனுடைய வாடை நம்மளுடைய ஆடைகளில் ஒட்டியிருக்கும். அப்போ அதே போல் தான் ஒரு நல்ல நண்பன்கிட்ட நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் ஒரு தீய நண்பனுக்குரிய உதாரணம் என்னென்னா, கொல்லன், இரும்பு பட்டறையில் இருக்கக்கூடிய ஒரு கொல்லனுடைய உதாரணம் அது. அவன்கிட்ட நீங்கள் போய் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒன்று அவன்கிட்ட இருக்கக்கூடிய சூடான நெருப்பு உங்களுடைய ஆடையை சுட்டரிக்கலாம், அல்லது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம். அதில் உங்களுக்கு எந்த காயமுமே ஏற்படுத்தலை அப்படின்னாலும் நீங்கள் அங்கேருந்து திரும்பிய பின்பு அவன்கிட்ட வரக்கூடிய துர்நாற்றம் உங்கள் மேலேயும் அடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு மூட்டின இடத்துல நம்ம இருந்தோன்னா கொஞ்ச நேரம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆடையிலையும் அந்த புகை வாடை அடிக்கும். ஒரு விறகு அடுப்புக்கிட்ட இருந்து சமைச்சிட்டு வந்தால் அந்த நெருப்புடைய வாடை நம்ம ஆடையில் ஒட்டிகிட்டு இருக்கும் தானே. அதே போல் ஒரு தீய நண்பன் அவன் மட்டும்தான் தப்பு செய்கிறான், நான் தப்பு செய்யலை, நான் அவன்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் நான் அவன் கூடவே இருப்பேன், அவனுடைய தப்புக்கு நான் கூடவே இருப்பேன் அப்படின்னா அந்த தப்பு நீங்கள் செய்யாட்டியும் கூட அதனுடைய பிரதிபலிப்பு உங்ககிட்டையும் இருக்கும். ஒரு காலம் உங்களையும் அந்த தப்பில் அது கொண்டு போய் சேர்த்துரும். அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிற விஷயமா இருக்குது. அப்போ ஒரு நல்ல நண்பன் எப்படி தான் இருப்பான் அப்படின்னா, அந்த நண்பனை நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்துக்கும் அவன் பயன் தரக்கூடியவனாக இருப்பான், மறுமைக்கும் உங்களுக்கு பயன் தரக்கூடியவனாக இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் பேசும்போது அல்லாஹுடைய அச்சத்தை உங்களுக்கு அவன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹுடைய ஞாபகத்தை ஊட்டக்கூடியவனாக இருப்பான். நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் நீங்கள் தவறு செய்யும் பொழுது அதை உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய மனிதராக இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் எப்போ பேசிட்டு வந்தாலும் அந்த உரையாடல் ஒரு பயனுள்ள உரையாடலாக இருக்கும். இம்மைக்கோ மறுமைக்கோ அது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உரையாடலாக இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்காங்களா? நம்மளுடைய நண்பர்கள் இந்த கஸ்தூரி வியாபாரியை போல் இருக்காங்களா, அல்லது அந்த கொல்லனை போல் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட நண்பர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளும் நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட இந்த விதமான நண்பர்களாக தான் நம்ம நடந்துக்கணும். நம்ம தவறுகளை சுட்டி காமிச்சா அது அவங்களுக்கு காயப்படுத்தலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் மறுமையில் அவங்களுக்கு தெரியும், இவன் என்னுடைய நன்மைக்காக தான் என்னுடைய தவறை என்கிட்ட சுட்டி காமிச்சான்,
இது எனக்கு நன்மையான விஷயம் அப்படிங்கிறத அவங்க பின்னால் புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது நட்பு அப்படிங்கிற உறவு இஸ்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது, எப்படி அதை தேர்வு செய்ய சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்த சூழல்களில் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அது உண்மையான நட்பாக இருக்கிறதில்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த நட்பை நம்ம அமைச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். யார் அல்லாஹ்விற்காக நட்பு கொண்டு யார் அல்லாஹ்விற்காக நட்பை விடுகிறாரோ அந்த மனிதர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தரக்கூடியவனாக இருக்கான். அப்போது நட்பு சாதாரண விஷயம் தானே, ஏதோ ஒரு பேச்சு துணைக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அல்லாஹ்விற்காக நட்பு கொண்டு அல்லாஹ்விற்காக நட்பை விடக்கூடிய மனிதர்களாக இருந்து நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை அடையக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.